நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்க்கிள் எப்படி இம்மிடியேட்டா ப்ரோக்ராம் பண்ணி பண்றதுல பத்தி பார்க்க போறோம். அதுவும் வெரி சிம்பிளா, அதுவும் மேக்ரோ இல்லாம மேனுவல் ப்ரோக்ராம்லயே நம்ம சர்க்கிளை பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மெயின் ப்ரோக்ராம் எல்லாம் டைப் பண்ணுங்க. N1 G40 G80 T01 M6 G54 X0 Y0 S2000 M3 G43 H01 Z2 program subprogram call M98 P 10 subprogram 10001 G40 G80 M05 M09 G28 Z0 G28 Y0 M01 M04 M30 இது மெயின் ப்ரோக்ராம். ஓகே, இது சப் ப்ரோக்ராம் எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சப் ப்ரோக்ராம் கால்ல நம்ம நார்மலா சப் ப்ரோக்ராம் நம்பர் P போட்டு சப் ப்ரோக்ராம் நம்பர் தான் போடுவாங்க எல்லாரும். ஆனா 10 சேர்த்துருக்கேன் முன்னாடி. P பக்கத்துல 10 10 அப்புறம் 10001 போட்டிருக்கேன் சப் ப்ரோக்ராம் நம்பர் 10001. ஒரு 0 ஜாஸ்தி போட்டிருக்கேன். 10101 போட்டிருக்கேன். இதுல 10ங்கிறது ரிப்பிட்டேஷன். 10 முறை இங்க சப் ப்ரோக்ராம் கால் பண்ணிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராம 10 முறை கால் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இந்த வழியா வரும், திருப்பி விடும். இந்த 10 எடுத்துட்டு டைரக்டா ப்ரோக்ராம் நம்பர் போட்டோம்னா அது எப்பவுமே ஒரு டைம் கால் பண்ணிட்டு வந்துடும். இப்போ 10 டைம் கால் பண்ணுது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். சப் ப்ரோக்ராம் சர்க்கிள் இப்போ ஒரு 60 mm டயா 30 mm ரேடியஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுல G1 X30 F100 500 வந்தாச்சு. G02 X-30 R30 ஆஃப் சர்க்கிள் வந்தாச்சு. இன்னொரு ஆஃப் சர்க்கிள் வரணும். 2 X30 R30 ஃபுல் சர்க்கிள் வந்தாச்சு. அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. M99 சப் ப்ரோக்ராம் எண்ட். 3 லைன்ல ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ
10 முறை இது கால் பண்ணுது. ஆனா டெப்த் எப்படி இறங்குது? இறங்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? 10 முறை கால் பண்ணிட்டு இருக்கு. கால் பண்ணி விட்டுடுச்சு. இப்போ விட்டோம்னா ஒரு முறை கால் பண்ற மாதிரியே இருக்கு. இப்போ வந்து இங்க என்ன பண்ணணும்னா W இங்க வந்து Z2 நிக்குது. அப்போ 2mm 0க்கு 2mm இருக்கு. 2mm பிளஸ் டெப்த் ஆஃப் கட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு 0.3 அப்படின்னா 0.3 கொடுக்கணும். 2.3 மைனஸ் டெப்த்தை வந்து மைனஸ் 0.3ன்னு கொடுத்துருக்கோம். திருப்பி இப்படி வரணும், மேலே வரணும். இந்த ரேடியஸ் முடிஞ்ச உடனே மேலே வரணும். W2 அப்படின்னு கொடுங்க. அதாவது 2mm 2.3 வந்து அதாவது 2.3 இறங்கி ரேடியஸ் அடிச்சுட்டு 2mm மேலே ஏறிடுது. திருப்பி வரும்போது 2.3 இறங்கி 2mm மேலே ஏறுது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0.3 தான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுக்கும் 2.3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 0.3 இருக்கு. இந்த 0.3 டெப்த் ஆஃப் கட் 0.3 இறங்கிட்டே போகும். இப்போ வந்து 3mm கொடுத்துறேன் நான். 3mm கொடுத்துட்டேன். இப்போ 2mm மேலே போகுது, 3mm கீழே இறங்குது. அப்போ 1mm டெப்த் ஆஃப் கட். இந்த இதுக்கு நம்ம 1mm கேப் வந்துட்டே இருக்கும் பாருங்க. நம்ம இதை தான் கவனிக்கணும். இப்போ வந்து நம்ம ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இவ்வளவுதான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் பண்ணி பயனடைங்க. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. V10 CNC ட்ரைனிங் சென்டரை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்லப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம் இந்த வாரத்துல. ஓகே, நன்றி.